என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையில்லாமல் காசுலாம் செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிறதே வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது வந்து நம்ம நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்திரம் விளக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கம்பி வந்து கையில் கீச்ச ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா அப்படியே மூழ்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்க சின்ன சின்ன கம்பிகள்லாம் வந்து தானாகவே விழுந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் பார்க்க போகிறது வந்து செகண்ட் டிப். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து நம்ம லைட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம எங்கேயாவது வச்சுருவோம். ஸோ கண்டிப்பாக வந்து தேடிகிட்டே இருப்போம். அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு வைக்கிற டப்பா. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு கலர் பேப்பர் இந்த மாதிரி எது வச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு டபுள் டேப் இருக்குல்ல, அது வச்சு நம்ம இதை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம் வாலில். அப்படி பண்ணும்போது இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நம்ம லைட்டர் வந்து அதில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது நமக்கு எங்கேயுமே தேட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளோட வேஸ்ட் ஐடி கார்டு அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்க தேவையில்லாத ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரில் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பின்னாடி வந்து தேவையான அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து டேப் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி பேனா மூடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இப்படி ஒட்டி விடும்போது இதில் வந்து நம்ம வீட்டில் வந்து செவத்தில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம மாஸ்க்கு அதுக்கு அப்படி இல்லைன்னா அதில் வந்து கீ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல திக்கான பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போடாமல் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு இப்போது ஏதாவது தேவையில்லாமல் மூடி இல்லாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூடி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது தேடி பார்த்து கிடைக்காத பட்சத்தில் நான் எப்படி இதை க்ளோஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து அப்படியே அது தூக்கி போட்டுறாமல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்லாக் கவர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி நல்லா பிடிச்சி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 4 to 5 years நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து பேக் மாதிரி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ கைவலி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.